الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் கடந்த பாடங்களிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்யும் எவ்வாறு ஒது செய்தார்கள் என்பது பற்றிய ஹதீஸை நாங்கள் படித்தோம். தற்பொழுது அல்-ஹாஃபிஸ் இப்ன் ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒதுவோடு சம்பந்தப்பட்ட வேறு ஹதீஸுகளையும் வேறு ரிவாயாத்துகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே முதலாவது ரிவாயத்து எத்தனை தடவை தலையை மசகு செய்ய வேண்டும், ஒரு தரம் செய்தால் போதுமானதா இல்லாவிட்டால் 3 தரம் செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு சர்ச்சை இருப்பதனால அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த இடத்துல எத்தனை தடவை மசகு செய்யணுங்கிற ஒரு ஹதீஸை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். قال الحافظ ابن حجر رحمه الله وعن علي رضي الله عنه في صفة وضوء النبي صلى الله عليه وسلم قال ومسح برأسه واحدة أخرجه أبو داود وأخرجه النسائي والترمذي بإسناد صحيح بل قال الترمذي إنه أصح شيء في الباب. இதிலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒது செய்த விதத்தை சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த ஹதீஸ் 3வது ஹதீஸாக ரசூலுல்லாஹ் ஒது செய்த விஷயத்தை அறிவித்த சஹாபாக்களில் நாங்கள் 2 பேரை முந்தி பார்த்தோம். முதலாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்பொழுது சிஃபத்துல் உதுவிலே ஒது செய்கிற விதத்திலே வந்த ஹதீஸுகளே இப்பொழுது நாங்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் 3வது ஹதீஸாக வருது. ஆனால் புகாரி முஸ்லிமில் வந்தது 2 பேர் ஹதீஸ் தான். உஸ்மான் இப்னு அஃபான், ஸைத் இப்னு அலி, அப்துல்லா இப்னு ஸைத், இவங்க 2 பேருடைய ஹதீஸ் தான் புகாரி முஸ்லிமில் வந்தது. ஆனால் அலி அவங்களோட ஹதீஸ் புகாரி முஸ்லிமே வரல, அது அபூ தாவூதில் பதியப்பட்டிருக்குது. அப்போ அலி அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒது செஞ்ச முறையை சொல்லும் பொழுது அந்த ஹதீஸ் நீண்டது. அப்போ அவங்க இப்னு ஹஜர் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை சுருக்கி அந்த மஹல்லு ஷாஹிதை மட்டும் எது ஆதாரமாக இவரத்துக்கு காட்டணுமோ அந்த இடத்தை மட்டும் கொண்டு வந்து மற்ற ஹதீஸுகளை சுருக்கி கொண்டாங்க. وَمَسَحَ بِرَأْسِهِ وَاحِدَةً, ரசூலுல்லாஹ் அவங்க தனது தலையை ஒரு தரம் மசகு செய்தார்கள். இப்போ நாங்கள் பார்த்த அந்த ஹதீதுகள் அப்துல்லா இப்னு ஸைதும் சரி, அடுத்தது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸும் சரி, எண்ணிக்கை கூறப்படலை. மஸஹ பிராஸிஹி என்று தான் வந்திருக்குது. ஆனால் மற்றதுக்கெல்லாம் 3 தடவைன்னு வந்திருக்குது. அப்போ உலமாக்கள் சொன்னாங்க என்ன, ஜும்ஹூருல் உலமாக்கள் சொன்னாங்க எல்லாத்துக்கும் 3 என்று சொல்லி போட்டு மஸஹ பிராஸிக்கு 3 என்று சொல்லலை. அப்போ எனவே அது ஒரு தடவை தான் என்று ஜும்ஹூர்கள் சொன்னாங்க. அப்போ அது ஜும்ஹூருடைய அந்த கருத்தை ஆதரிக்கிறா போல என்ன செய்கிறாங்க, இப்னு ஹஜர் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தரம்ங்கிற அந்த ரிவாயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. وأخرجه النسائي والترمذي بإسناد صحيح, صحيحان إسنادல என்ன செய்கிறாங்க, இமாம் அத்திர்மிதியும் இமாம் நசாயியும் என்ன செய்கிறார்கள், ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் சொல்கிறார்கள் பல் கால திர்மிதியு இன்னஹு அஸஹு ஷைஇன் ஃபில் பாப், இந்த பாபிலே வந்த சஹீஹான ஹதீதுகள் வந்த ஹதீதுகளில் இதுதான் அஸஹான ஆகக்கூடியத சிஹத்துள்ள ஹதீதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபில் பாப் என்றால் அர்த்தம் ஐ ஃபி பாபி மஸ்ஹிர் ராஸ், ஃபி பாபி மிக்தார் மஸ்ஹிர் ராஸ், அதாவது தலையை தடவுற விஷயத்தில் வந்து அஸஹான ஹதீஸ். அப்போ இந்த ஃபில் பாப்னா பாபில் உதுவன்றது கூடாது, அது ஃபில் பாப்னா ஐ ஃபி ஹாதி ஃபில் மஸ்அல ஃபி ஹாதி மஸ்அல, இந்த மசாலாவில் எத்தனை தடவை கழுவணும், அந்த எத்தனை தடவை கழுவணுங்கிறதுல வந்த ஹதீஸில் இதுதான் அஸஹு ஷை. அப்போ இதில் ஒரு தரம் மட்டும் வந்திருக்கு. அப்போ இதில் எப்பயும் ஒரு விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், முஹத்திஸீன்கள் அஸஹு மா வரத ஃபில் பாப் என்று சொன்னால் அது அந்த ஹதீஸ் சஹீஹ் என்று வராது.
அதிகமாக என்ன செய்வாங்கள் என்றால் ஒரு மசாலாவில் பல ஹதீஸுகள் வந்திருக்கும். அதில் வந்ததில் குறைஞ்ச எல்லாம் பலகீனமானதுகள், அதில் குறைஞ்ச பலகீனமானதுக்கு அசஹுமா வரத ஃபில் பாப்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மசாலாவில் பல ஹதீஸ் வந்திருக்கும். அந்த பல ஹதீஸ்கள் தைஃபான ஹதீஸ், அதில் ஒன்று அந்த பலகீனத்தில் குறைஞ்ச ஹதீஸ். அப்போ அதுக்கு என்ன செய்வாங்க, அசஹு என்று போடுவாங்க. அப்போ சிலாக்கள் சொல்கிற இப்படி ஒரு வசனத்தை போட்டோன்னே சஹஹு ஃபுலான் இன்னாரவ சஹியாக்கிதான் சொல்லிக்க இல்லை, அப்படி அது லா எல்சம். இதை இமாம் நவவி அவர்கள் நினைக்கிறாங்க. அவங்க அதுக்காரும் நவவியில் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க. அது இமாம் தாரா குத்துனி அவங்களோட ஒரு ஒரு கவுலுக்கு கொண்டு வந்த டைமுக்கு அந்த நிஜ நேரத்தில் அதை விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இதில் இன்னும் அசஹு செய்யும் ஃபில் பாபன்றோன்னு இந்த ஹதீஸ் வந்து 2 லஃப்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் வந்து அபு இஸ்ஹாக் அன் அபி ஹையத்த அன் அலியின் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஹதீஸ் வருது. அப்போ இதில் அபு இஸ்ஹாக்கிட்ட இருந்து சுஃபியானுல் சௌரியன் செய்கிறார், இந்த ஹதீஸை எடுத்திருக்கிறார். அப்போ சுஃபியானு சௌரி எடுத்த ஹதீஸில் லஃப்து என்ன என்றால், திருமிதியில் வர 44வது ஹதீஸ், தவல்லா சலாசன் சலாசன். ரசூலுல்லாஹ் அவங்க 3 தரம் எடுத்தார்கள். அப்போ கையை கழுகுனாங்க 3, தலையை மசூஜ் செஞ்சாங்க 3, அடுத்தது காலை கழுகுனாங்க 3 வரும். இனி மற்றதுகளையும் சேர்த்து கொண்டாலும் ஹதீஸில் கையை அதாவது மடிக்கட்டு வரை கழுகுறது, தண்ணீரை நாசிக்கு செலுத்துறது, கொப்பளிக்கிறது எல்லாத்தையும் அடங்கும். அப்போ இப்படி சொல்லக்குள்ள அசஹு செய்யும் பில்பாப் என்று சொல்லக்குள்ள இமாம் திரும்பி அவங்க சொன்னது இந்த ரிவாயத்தில் தான். எந்த ரிவாயத்தில்? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா சலாதன்ங்கிற இடத்துல தான் அசஹுமா வரத பில்பாப்னு சொன்னாங்க. அதை இப்னு ஹஜர் கொண்டு வந்த அந்த அதுக்கு அசஹு செய்யும் பாப் என்று சொல்லலை. அப்போ எனவே இது வந்துக்கிட்டு முறைக்கு இந்த இடத்துல இந்த ஹதீஸை கொண்டு வந்து திருமிதி இமாம் அசஹுமா வரத ஃபில் பாப் என்று சொன்னது இந்த இடத்துல கொண்டு வரையலை. தவல்லா சலாசன் என்ற இடத்தை கொண்டு வந்து சொல்லியிருந்தாங்கள் என்றால் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஹதீஸை கொண்டு மஸஹபி ரஅஸிஹி வாஹிதத்துங்கிற ஹதீஸை கொண்டு வந்து அதுக்கு திருமிதி சொன்னாங்கன்றது அது சரியாக அமையாது. அப்போ சரி, இன்னொரு கேள்வி வருது. இப்போ தவல்லா சலாசன் அப்போ அதுலேயும் என்ன செஞ்சதாக 3 தரம் மசூஜ் செஞ்சதும் வருந்தானே என்று கேட்டால், சில நேரங்களில் அப்படி அறிவிப்பாளர்கள் என்ன செய்வாங்க, ரிவாயத்துக்களை சுருக்கி இப்போ தஹ்லீபை பொறுத்து சொல்லுவாங்க. இப்போ பெரும்பாலான விஷயங்கள் என்ன, மணிக்கட்டு கையை கழுகுறது, அடுத்தது நாசி செலுத்துறது, மொத்த கழுகுறது, கையை கழுகுறது, காலை கழுகுறது, எல்லாம் பெரும்பாலும் 3 தடவை தானே. அப்போ மொத்தமாக பீத்திபாரில் பீத்திபாரி தஹ்லீபை வச்சு சலாசன் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுக்கு இடம்பாடாக இருக்கக்குள்ள நாம் என்ன செய்யலாது, மஸஹபி ரஅஸிஹி சலாசன்ங்கிறதுக்கு ஆதாரமாக கொண்டு வரையில. அப்போ மஸஹபி ரஅஸிஹி என்கிற ரிவாயத்தை அது சரியாக இருக்குது. ஆனால் இந்த ரிவாயத்தெல்லாம் சஹீஹா லைஃபாங்கிறது அது ஒரு விஷயம். இப்போ நான் பேசுகிறது இந்த சொற்களில் காணப்படக்கூடிய இஃப்திலாஃபுகள். அப்போ இந்த ஹதீஸு வந்து இப்போ பல் கால திருமிதி என்று இன்னும் அசஹு ஷைஃபில் பாப் என்று இவடுத்து இப்னு ஹஜர் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வந்தது இவடுத்துக்கு பொருத்தமற்றது. எனவே தவல்லா சலாசன் கொண்டு வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்வோம் என்றால், அலி இப்னு அபி தாலிப் அவங்களுடைய தர்ஜமாவை நாங்கள் பார்ப்போம். ஒரு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட தர்ஜமா வந்து எல்லோருக்கும் தெரியும். அவங்களோட குன்னியத்து வந்து அபுல் ஹசன் அலி இப்னு அபி தாலிப் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து முனாஃப் அல் குரஷி அல் ஹாஷிமி அல் மக்கி அல் மதனி. மக்காவில் பிறந்தாங்க, பிறகு ஹிஜ்ரத்துக்கு மதீனாவுக்கு வந்தாங்க. பிறகு அல் கூஃபி, கூஃபாவை நெஞ்சாங்க போய் அங்கே தனது ஹலீஃபாவானத்துக்கு பிறகு தனது ஹிலாஃபத்தின் தலைநகராக கூஃபாவா எடுத்துக்கொண்டாங்க. அமீருல் முஃமினீன் இப்னு அம்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு தாலிப் வந்து ரசூலுல்லாஹுடைய அம் விளங்கு தானே. அப்போ அவர மகன்.
ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அபூ துராப்ன்னு சொல்லி ஒரு புண்ணியா ஒன்று வச்சிக்கிறாங்க. அதை பெருமையாக சொல்லுவாங்க. அலி அவங்களுடைய தாயார் எடுத்துக்கொண்டா ஃபாத்திமா பின்த் அசத் தானே. அவள் வந்துட்டு இஸ்லாமாகி மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பெண்கள் உண்டு. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கக்குள்ளேயே நெஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து அவங்களோட ஜனாசா தொழுவிச்சாங்க, அவங்களோட கபரில் இறங்குனாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்களுடைய சகோதரனாகவும் கருதப்படுவாங்க. யார்? அலியா முஆஹாத். எங்கே போன உடனே மதினாவுக்கு போனோன்னு நினைஞ்சாங்க, ஒவ்வொரு ரெண்டு சஹாபிகளை சேர்த்து சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த சகோதரத்தை ஏற்படுத்தினத்தில் ரசூலுல்லாஹ் தனது சகோதரராக நினைஞ்சிட்டாங்க, அலி இப்னு அபி தாலிபை எடுத்துக்கொண்டாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு சிறப்புண்டு. அதே போல் தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொடுத்தாங்க. அப்போ இவங்களுக்கு இன்னொரு புண்ணியத்திற்கு அபு சிபுத்தைன் அல் ஹசன் வல் ஹுசைன். அதாவது ஒரு ஆணுடைய ஒரு ஆளுக்கு தண்ட மகனுக்கு ஹஃபீத் பேரன்னு சொல்லுவாங்க, ஹஃபீத் என்று சொல்ல பாய்ப்பாங்க. மகள்ற மகனுக்கு சிபுத்தன்னு சொல்லி பாய்ப்பாங்க. அது அரபில் வழக்க முடியும். இப்போ நாங்கள் தமிழில் எல்லாருக்கும் பேரப்புள்ளையெல்லாம் சொல்லுவோம். மகண்ட பிள்ளைக்கும் பேரப்புள்ளை தான், அடுத்தது மகள்ற பிள்ளைகளுக்கும் பேரப்புள்ளைன்னா சொல்லுவோம். ஆனால் அரபில் வந்துக்கிட்டு மகனுக்குரிய பேரப்புள்ளைகளுக்கு ஹஃபீத் என்றும் மகள்ற பேரப்புள்ளைகளுக்கு சிப்த் என்றும் சொல்லுவாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் நன்மாராயன்னு சொன்ன 10 பேரில் ஒரு ஆள். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்தி கொண்டு மௌத்தானாக்களில் 6 பேரில் ஒரு ஆள். அதேமாதிரி குலஃபா ராஷிதீன்கள் ஒரு ஆள். இப்படி அடுத்தது ஜுஹூதில், அடுத்தது முதல் இஸ்லாத்துக்கு வந்தாக்களில் ஒரு ஆள். முதலாவது ஆண்கள் இஸ்லாத்தை தழுவுனது அபூபக்கர். அடுத்தது சிறுபுள்ளை இஸ்லாத்தினது அலி இப்னு அபி தாலிப். பெண்களில் ஹதீஜா. அடுத்தது அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிஸ். மவாலி என்றால் அடிமையாக இருந்து பிறகு விடுதலை செய்யப்பட்டவரை சொல்கிறது. அவரில் ஸைத் இப்னு சாபித். அது அடிமையாக இஸ்லாத்துக்கு வந்தால் பிலால். அப்போ இஸ்லாமாவுக்குள்ள ஒரு 10 வயசு, சிலாக்கள் 15 இருந்தாங்க, சிலாக்கள் 8 வயசு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்து என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு அவங்கள ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போகக்குள்ள கூட்டிகிட்டு போகல. மதீனாவில் அவங்களுடைய நம்பிக்கையை கொடுத்த அமானத்துகள், வசியாக்கள் இருந்துச்சு. அதை நின்று நிலத்தை முடிச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள நெஞ்சாங்க விட்டுட்டு போனாங்க. அடுத்தது ரசூலுல்லாஹ் அவங்களோட நிறைய யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்காங்க. மஷாஹிதுல் ஃபாதிலா நிறைய பத்ரில், உஹதில், ஹந்தக்கில், அடுத்த பையத் ரிதுவானில் கலந்து கொண்டிருக்காங்க. ஹைபர் யுத்தத்தில் கலந்துருக்காங்க. மக்கா வெற்றியில், ஹுனைன் யுத்தத்தில், தாயிஃப் யுத்தத்தில், அடுத்தது ஏனைய யுத்தங்கள். இது தபூக்கில் மட்டும் என்ன செய்யலை, தபூக் யுத்தத்தில் மட்டும் அவங்க கலந்து கொள்ளலை. ஏன்னா ரசூலுல்லாஹ் மதீனாவில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கும், நீங்கள் தான் எனக்கு கலீஃபாவாக இங்கே இருங்க, இதில் மதீனாவில் இருங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாவும் சில நிறைய இடங்களில் யுத்த கொடியை நெஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஹைபர் யுத்தத்தில் அவங்களோட கொடியை கொடுத்ததாக, அவங்களோட வெற்றி அவற்றை கையிலாம் வரும்ன்ற சொல்லுதா ஹதீதுகளில் வந்திருக்குது. அவங்க அறிவித்த ஹதீதுகள் கிட்டத்தட்ட 586 ஹதீதுகள் ரசூலுல்லாஹ் தொட்டும் அறிவித்த ஹதீதுகளில். அதில் புகாரி முஸ்லீமில் வந்திருக்கிற 20, அது புகாரி மட்டும் வந்து 9, முஸ்லீமில் மட்டும் வந்தது 15 ஹதீதுகள். அவர்கிட்ட ஹதீஸ் எடுத்தாக்கள் அவர் ஹசன் ஹுசைன், அடுத்து முஹம்மது இப்னு ஹனஃபியா, அடுத்து இப்னு மஸ்ஊத், இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அபு மூஸா அல் அஷ்அரி, இவங்க அதே போல் தாபியங்களில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இவங்கள்ட்ட வந்து ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க. அடுத்ததாக இவங்களோட அலி இப்னு அபி தாலிபோட சிறப்பில் நிறைய ஹதீஸுகள் வந்திருக்கு. அதில் நாங்கள் சுருக்கமாக சொல்கிறா இருந்தால், முந்தி சொன்னது பிரகாரம் தபூக் யுத்தத்துக்கு போகக்கூட அவங்க நெஞ்சாங்க மதீனாவில், நீங்கள் மதீனாவில் இருங்க என்று சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்கு அவங்க கேட்டாங்க, யார் அலி இப்னு அபி தாலிப் சொன்னாங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்க, அது ஹல்லிஃபுனி ஃபி சிபியான் வந்துச்சா. எப்பயும் யுத்தத்துக்கு ஆண்கள் போனால் மிஞ்சிற யார், பெண்களும் சின்ன பிள்ளைகள் பெண்களை விட்டு போட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அலா தர்லா அந்த கூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன் மின் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி ஒரு ஹாரூன் ஒரு சகோதரர் இருந்தாரோ அதே இடத்துல நீ இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டார். இல்லை அன்னஹு லைஸ நபியும் பாதி, எனக்கு நபி வார். அதாவது அல்லாவோட பேச போக கூட யாரை விட்டுப்பட்டு போனாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவோட பேச போகிற டைமுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் விட்டுப்பட்டு போனாங்க, தன்னை கவுமுக்கு பொறுப்பா. அது மாதிரி நீ அவன் இருந்துக்கோன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுபோல் வேறு ஹதீஸில் வந்திக்கிற மாதிரி ஹைபர் யுத்தத்தில்
நினைஞ்சாங்க லா உத்தியன்ன ராயத்த கதன் ரஜுலன் யஃப்தஹு அலா யதைஹி யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. அவர் ஒரு மனிதர், அவர் அல்லாவை நேசிக்கிறார், ரசூலை நேசிக்கிறார், அவரே அல்லாவும் ரசூலை நேசிக்கிறார்கள். அப்படி ஒருவருக்கு நாளைக்கு நான் ஒரு கொடியை கொடுப்பேன், அவர்கள் தான் வெற்றி பெறும் என்று சொல்லி அப்போ இரவெல்லாம் என்ன செய்கிறாங்க, யார் அறிக்கும் என்று யோசிச்சு கொண்டு ஒவ்வொரு நமக்கு கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்க. காலையில் ஒளிம்பி கேட்டாங்க, அலி அங்குன்னு சொல்லி அவர் கண்ணில் சுகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்ணில் ரசூலுல்லாஹ் துப்பி துவா செய்கிறாங்க. உடனே அவருக்கு என்ன சுகம் கிடைச்சிட்டு அப்போ யுத்தத்தை ஆரம்பித்து அவர் மூலமாக யுத்தம் என்ன செய்யுது வருது. அப்போ இதுவும் அவங்களோட சிறப்பில் வந்த ஹதீஸ்களில் உண்டு. முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது. இந்த ஃபகுல் தாலவ் நது அப்னாஅனா வ அப்னாஉக்கும் என்ற ஹதீஸ் என்ற ஆயத்து இறங்கின பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் அலியையும் ஃபாத்திமாவையும் ஹசனையும் ஹுசைனையும் கூட்டு அல்லாஹும்ம ஹவுலாய் அஹ்லி என்று சொன்னார்கள் என்று சொல்லி, இவங்க தான் இந்த குடும்பத்தாக்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லீம் அவங்க ஒரு முதாபா கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு நடிய ஹதீஸ். அதில் ஒரு துண்டு அந்த அமா தரலா அந்த கூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன் மி மூசா என்கிற அந்த ஹதீஸை இன்னொரு இதே கருத்து வந்த ஹதீஸுக்கு ஷாஹிதாக கொண்டு வரக்குள்ள ஷாஹிதை விட மேலதிகமாக காணப்பட்டது தான் இது. அப்போ மேலதிகமாக காணப்படுற அந்த தகவல் வந்துக்கிட்டு அறிவிக்கிறா இருந்தால் முதாபாவில் துணை ஆதாரமாக கொண்டு வந்ததில் கொண்டு வரக்குள்ள ஒரு ராவியை ஹதீஸை கொண்டு வந்தால் அதில் எல்லாத்தையும் எடுக்க இல்லாது. அது இமாம் முஸ்லீம் முன்னுக்குள்ளதுக்கு எதுக்கு சான்றாக கொண்டு வந்திருக்கிறதோ அந்த ஜுசியாவுக்குத்தான் எனக்கு ஷாஹிதாக அமையும். அப்போ மேலதிகமாக வர்றதுக்கு வேறு ஷாஹிது நாங்கள் தேடுவோம். அப்போ அந்த வகையில் இதில் புகைர் இப்னு மிஸ்மார் தான் இந்த ஜியாதாவை கொண்டு வராரு. அவர் லைஸ மிம்ம யுக்பலு மின்ஹு தஃபர்ருதுஹு, அவர் தனியாக ஒரு ஜும்லாக்களை கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆள் இல்லை. அதனால தான் இமாம் புகாரி அவங்க இந்த ஹதீஸை தர்ஜமா அவங்களோட புகாரி தாரிகுல் கபீரில் கொண்டு வந்து ஃபீஹி பாதுன் நலர் அவளை சிலை யோசிக்க வேண்டியிருக்குது என்ன அப்படி சொல்லிட்டா கொஞ்சம் ஜர்ஹன் ஷதீத் ஷோய். இமாம் புகாரி ஃபீஹி நலர் என்றால் அது ஒரு ஜர்ஹ் கொஞ்சம் கடுமையாகத்தான் அதுக்கு ஜர்ஹ் பண்ணுறது தான் எடுக்கப்படும். அப்போ எனவே இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வந்திருக்குது. ஆனால் முஸ்லீம் வந்துட்டு சஹீஹாக்கலை. ஏனென்றால் இந்த ஹதீஸில் காணப்படுற ஒரு துண்டாகிய அமா தரலா அந்த கூனம்பி மின்னி பி மன்சிலத்து ஹாரூனுங்கிற அந்த ஜும்லாவை அதுக்கு முதல் வந்த ஹதீஸுக்கு ஷாஹிதாக கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது ரசூல் இப்போ இந்த மேல் சொன்ன சஹியான ஹதீதுகள் வந்திருக்குது அவங்களோட விஷயத்தில். ஆனால் ஷியாக்கள் கண்டால் ஃபலாயில் அலி அவங்களுடைய சிறப்பில் ஆயிரக்கணக்கான ஹதீதுகளை அவுட் விட்டார்கள், கட்டி அவுட் விட்டார்கள். அதனால தான் பார்த்தீங்க என்றால் அலி அவங்கள பற்றி சிறப்பில் வந்த ஹதீதுகள் தொகையாக கிடக்கும் வழங்குதானே. இது ராஃபிலாக்கள் ஷியாக்கள் கட்டி விட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட சிறப்பில் வந்த சஹியான ஹதீதுகள் போதுமானது, அதுக்கு என்ன செய்ய தேவையில்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஹலீலி இர்ஷாத் என்ற கிதாபில் சொல்கிறாரு, சில ஹுஃபாதுகள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த அஹ்லுல் கூஃபா என்றால் ஷியாக்களுடைய மௌத்தின் அங்கே தான் அலி இப்னு அபி தாலிப் அவங்களோட தலைநகரத்தை அமைச்சாங்க. அந்த அஹ்லு கூஃபாக்கள் அலி அவங்களை பற்றியும் அஹ்லு பைத்துகளை பற்றி இட்டுக்கட்டின ஹதீஸ்களை நான் அப்படி ஆழ்ந்து யோசித்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கிட்ட வருது என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்ன மௌதுவான ஹதீஸ்களை ஷியாக்கள் என்ன கிட்டு கட்டிருக்காங்க. இந்த ஷியாக்களுடைய மதுஹபை கதிபு தான், அது தக்கியான்னு சொல்கிறது. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு சாதகம், அலி இப்னு அவங்களுக்கு சாதகமாக நாம் ஹதீஸை இட்டு கட்டலாம்ங்கிற போக்கு அவங்கள்ட்ட இருக்குது. அவங்களோட கொள்கையை மறைக்கக்கூடிய முறைகளும் இருக்குது. இப்போ அதனால தான் ஒரு ஷீ வந்துக்கிட்டு அலி இப்னு அபி தாலிபுடைய சிறப்புலையோ அடுத்தது அஹ்லு பைத்து சிறப்புலையோ ஹதீஸா ஒரு ஷீஐ அறிவித்தார் என்றால் அந்த ஹதீஸை எடுக்கல. ஏன்னா ரிவாயத்துல் முப்ததியை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் 2 நிபந்தனை இருக்கிறதான். ஒன்று பிரச்சாரம், அந்த பிதாத்துக்கு பிரச்சாரம் செய்கிறாளாக இருக்கக்கூடாது, தாயத்தன் இலா பிதாத்திகி. 2வது அவர் அறிவிக்கும் ஹதீஸ் அவருக்கு அவருடைய பிதாத்தை ஆதரிக்கக்கூடாதாக இருக்கக்கூடாது. அவர் அறிவிக்கிற ஹதீது அவர் பிதத்தை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஷியாக்காரர்கள் எத்தவுன ஹுப்பர் அலியும் ஹுப்ப அஹ்லி பைத்தி. அப்போ அந்த அதில் ஏதாவது ஹதீஸ்கள் அறிவித்தாங்கள் என்றால் என்ன இல்லை, அவங்களோட ஹதீஸை நாங்கள் எடுக்க முடியாது. இப்போ இன்னொரு ஹதீஸும் பரவலாக அலி இப்னு அபி தாலிப் அவங்க பற்றி வரும்பொழுது அவங்க அறிவு கிடங்குன்னு சொல்லி ஒரு ஹதீஸை வைக்கிறாங்க. ஆனால் மதீனத்துல் இல்மி அலியுன் பாபுஹா,
நான் வந்து அறிவின் நகரம், அந்த அலியின் கதவு வந்துக்கிட்டு என்ன அந்த 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 நகரத்தின் கதவு வந்து அலி அவங்க என்று சொல்லி ஒரு ஹதீஸ் ஒன்று வந்து. அப்படி என்றால் அந்த ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வார வழி வந்து ஒன்று, அலி அவங்கள்ட்ட எடுத்து தான் மற்ற போகணும் என்று இந்த ஹதீஸில் காணப்படுது. இதை இமாம் நவவி அவங்க தங்களோட தஹதீபுல் அஸ்மாஇ வல் லுகாத் என்ற கிதாபில் ஒன்று வந்து சொல்கிறாங்க, ஹதா ஹதீஸுன் பாத்தில், ஒழுங்குதான் ஒரு அபத்தமான ஹதீஸ். திருமிதி மீது ஹதீஸ் ரிவாயத்து ஹதீஸுன் முன்கர் என்று சொல்லியிருக்கார். அடுத்த இப்னு தைமியா மின்ஹாஜு சுன்னன் நபவியாவில் அன மதீனத்துல் இல்மி வாலியும் பாபுகா அல்லாஹு அவுஹா என்று சொல்லி இது வந்து மௌதுவான ஹதீஸில் தான் இதை என்ன செய்யணும், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் தான் சேரணும். என்ன இந்த மத்தினை பார்த்தாலே எங்களுக்கு விளங்குது என்னன்னு சொல்லி இது ஒரு பொய்யான ஹதீஸ் என்று. ஏனென்று அலிகிட்ட மட்டும்தான் அறிவு வரணும் என்றிருந்தால், அலியும் பாபுகான் வந்துட்டு இப்போ அலியும் பாபுன்னு அந்த பாபு கூட தான் என்ன போடுன்றாலும் அலி கூட தான் போகும். இப்போ அபு ஹுரைரா ஆண்டு வந்தாலும் அபு ஹுரைரா அலி என்று வந்தால் தான் போகலாம் என்றால் அவர் தான் ஒரு கதவாயிட்டார். அப்போ இது அப்படி இஸ்லாமிய கட்டு போய்விடும். ஏனென்று சொன்னால் இஸ்லாமுங்கிறது ரசூலுல்லாஹ் நபித்துவம்ங்கிறது ஒரு ஆளால் மட்டும் வரையில், அது பலரால் என்ன செய்யணும் வரும், அதது தவாத்துருன்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு வந்துக்கிட்டு பலரால் வரணும், வந்தால் தான் அது தவாத்துரு வரும். இல்லாட்டி என்ன செய்யாது, மற்ற ஆக்களுக்கு ஒரு இல்சாம் பண்ணுறதுக்கு உரிய தூரமாக இருக்கிற ஆக்களுக்கு ஒரு ஆள் தான் வந்தேன்னு சொல்லி வந்து. அடுத்ததாக இஸ்லாமிய அந்த அம்சாருல் இஸ்லாமிய இஸ்லாம் போன அந்த நகரங்களுக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னாவை பற்றி அறிவு போனது அலி அவங்களூடாக இல்லை. மக்கா மதினா எடுத்துக்கொண்டால் அவங்களூடாக போகல. அது கூட ஷாம் பஸ்ரா இவர்களெல்லாம் இவங்கள் அலியவங்களோட ஹதீஸெல்லாம் குறையத்தான் காணப்படுது. இவங்களோட பெரும்பாலான அறிவு காணப்படுது கூஃபாவில். என்ன கூஃபாவில் போய் இருந்தாங்க தானே, இஸ்தகார் ரஃபி அதில் போய் இருந்ததுனால. ஆனால் அலியவங்க போகிறதுக்கு முன்னாலேயே எத்தனையோ சஹாபாக்கள் போய் கூஃபாவில் நெஞ்சிக்கிறாங்க, அறிவை படித்து கொடுத்துக்கிறாங்க. அதே போல் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமன் வாசிகளுக்கு என்ன செஞ்சாங்க, அலியவங்க யமனுக்கு போகிறதுக்கு முன்னாலே அவங்க போய் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. யார்? முஆத் ரலியல்லாஹு தஆலா. அதே போல் தாபியங்களில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் முஆத் இப்னு ஜபல்கிட்ட ஹதீஸ் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அது அலி அவங்க கூஃபாவுக்கு வரும்பொழுது ஷுரைஹ் வந்து என்ன செய்கிறார், அங்கே காதியாக இருக்கிறார். அப்போ இப்படியாக அலி கூஃபாவுக்கு வாரத்துக்கு முன்னாலேயே கூஃபாவில் என்ன செய்யப்படுது, இஸ்லாமிய அறிவு அங்கே இருக்குது. அப்போ எனவே அலி அவங்க தான் என்னது ஒரு 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 அறிவின் கதவு அவர் ஊடாகத்தான் வரணுங்கிற ஹதீஸ் வந்து என்ன பாத்திலும் சனதன் மத்தினன், சனதாலையும் பார்த்தாலும் பாத்தில் தான், அடுத்தது மத்தினால பார்த்தாலும் பாத்தில் தான். சரி, இப்போ அடுத்ததாக நாங்கள் முந்தி பார்த்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பற்றி பார்க்கும்பொழுது பார்த்தோம், அவங்க கொல்லப்பட்டார்கள். அப்போ கொல்லப்பட்டார்கள் யார்? கிளர்ச்சிகாரர்களாக கொல்லப்பட்டார்கள். அதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு கரை படிந்த ஒரு சம்பவம். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு ஏற்பட்ட இஸ்லாமிய உம்மத்தில் ஏற்பட்ட பிளவுக்கெல்லாம் அதுதான் பிரதானமான காரணமாக இருந்து இன்றைக்கு முஸ்லீம்கள் இன்றைக்கு இதுவரைக்கும் பல குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பிரதானமான காரணம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மரணம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்ட உடனே அப்போ அங்கே என்ன செய்யுது, ஒரு அதாவது ஹலீஃபாவுடைய இடம் ஒன்று வெற்றிடமாகுது. மன்சிபுன் ஷாஹிர் தானே. அப்போ என்ன செஞ்சா, அப்போ அந்த இடத்தை என்ன செய்யணும், வெற்றிடத்தை நிரப்பணும். அப்போ என்ன செய்கிறாங்க, கிளர்ச்சியாளர்கள் போய் நீங்கள் வந்து அந்த ஹலீஃபாவை பொறுப்படுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எடுக்க மறுக்கிறாங்க ஆரம்பத்தில். அதுக்கு பிறகுதான் என்ன தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்து ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கெல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, நீங்கள் பைஅத்தை செய்யணும்னு அவங்கள வற்புறுத்தி பைஅத்தை செய்கிறாங்க. அப்போ அதோட என்ன செய்கிறாங்க, அலி அவங்க என்ன செய்கிறாங்க, ஹிலாஃபத்தை என்ன செய்கிறாங்க, பொறுப்பெடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அவங்களோட பள்ளியில் என்ன செய்யுது, பைஅத்து நடக்குது. அது எப்போ அந்த பயன் செய்தது என்றால் ஹிஜ்ரி 35
அந்த பைஅத்து நடக்குது. 5 வருஷம் ஹிலாபத்தை பொறுப்பேற்கிறாங்க. அப்போ இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டோன்னு சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, கிபாரு சஹாபாக்கள் போய்த்தான் அவங்களுக்கு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதாவது நீங்கள் இந்த இதை நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி பைஅத்து செய்ய வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் தான் யார் தல்ஹா முதலாவதாக என்ன செய்கிறாங்க, பைஅத்து செய்கிறாங்க பள்ளியில் வைத்து. மற்றவர்கள் அதை கண்டு மற்றாக்கள் என்ன செய்கிறாங்க, பைஅத்து செய்கிறாங்க. அப்போ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுவும் பைஅத்து செய்யும் பொழுது பைஅத்து செய்துவிட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தேன்னு சொன்னால், அலி இப்னு அபி தாலிப் அவங்க என்ன செய்வோம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கொலை செய்தவர்களுக்கு பழி எடுக்க வேண்டும். அலி இப்னு அபி தாலிப் அவங்களுக்கும் யார் உஸ்மான் இதில் கொண்டேங்கிற ஒரு அறிவு இருந்ததாக சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்ட பொழுது உஸ்மான் அவர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களிடையிலே ஒரு வசீத்தாக, ஒரு பேச்சுவார்த்தையை நடாத்தும் ஒரு நடுவராக இருந்திருக்கிறார். அதிலே சிலர்கள் அலி இப்னு அபி தாலிபை குத்தஞ்சு சாட்டுகிறார்கள். அலி இப்னு அபி தாலிபுக்கும் உஸ்மான் இதில் கொல்லப்பட்டது சம்பந்தமிக்கிறது. அது தவறான கருத்தாகும். அவங்க அந்த கொள்கிற விஷயத்துக்கு எந்த வகையிலையும் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களோட கொள்றது எந்த பங்களிப்பும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கு விமர்சனங்கள் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களில் சில விமர்சனங்கள் இருந்துச்சு ஆட்சி விஷயங்களில். ஆனால் அந்த கொள்கிற அளவுக்கு அல்லது கொள்வது தூண்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க குரோதம் வச்சிருக்கல. ஏன்ற அளவு 2 தரப்பினர்களையும் ஒரு 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 முடிவுக்கு ஒரு இணக்கத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுல ஒரு நடுவராக இருந்திருக்கிறார்கள். இப்போ அதனால் இவங்க எதிர்பார்த்தாங்க, யாரென்றா தல்ஹா ஜுபைராக்கள் நம்ம எதிர்பார்த்தாங்க, இவர் என்ன செய்யணும், ஒரு பழி எடுக்கணும். ஆனால் இப்போ பழி எடுக்க இயலாது. ஏனென்றால் கிளர்ச்சியாளர்களுடைய கை மதீனாவிலே ஓங்கி போயிருக்கிறது. நாம் அவருக்கு இன்னும் சற்று நேரம் கொடுப்போம். அவர் என்ன செய்யட்டும், நேரம் எடுத்து அவர்களுக்கு பழி எடுக்கட்டும். ஏனென்றால் இந்த கிளர்ச்சியாளர்கள் அலி அவங்களுக்கு பின்னால் போய் சேர்ந்து கொண்டார். அதாவது அலியுடைய ஆதரவாளர்களாக மாறிவிட்டார்கள். அப்போ எனவே இப்பொழுது அவர்களோட கை மதீனாவிலே ஓங்கியிருக்கின்றன. ஏன்னா அவங்க நிறைய இடங்கள், அந்த ஈஜிப்ட் மிஸ்ரில் இருந்து, அடுத்தது அங்கே வேறு ஈராக்கில் இருந்து எல்லாம் வந்து தான் அந்த இமாமை ரவுண்ட் அப் பண்ணி சுற்றி வளைச்சி அவரை கொண்டு. இப்போ அதனால் அவங்க மதீனாவோட எல்லோரும் இருக்கிறாங்க, கொண்டாக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள கொண்டாக்கள் வாண்டு சொல்லி எடுத்து போட்டு கொலை செய்ய அவங்க பழி வாங்கினோட திருப்பி இவங்களுக்கு எதிராக வந்து. அப்போ அவங்க டைம் கொடுத்தாங்க. அப்போ 4 மாதம் எதிர்பார்த்தாங்க. அலி இப்னு அபி தாலிப் அவங்கள்ட்டிருந்து எந்த நடவடிக்கையும் வரலை. உஸ்மானை கொண்டவர்களை பழியெடுக்கும் நடவடிக்கைகள் எதையுமே அவங்க ஆரம்பிக்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, 4 மாதம் எதிர்பார்த்துட்டு நடக்கல. என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போகிற வழியில் தான் யார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறாங்க. அவங்களும் ஹஜ்ஜி செஞ்சு போட்டு திரும்பி வர நேரம். அப்போ தல்ஹாவும் ஜுபைரும் போய் சொல்கிறாங்க, இப்படி அலி இணைஞ்சிட்டார், இது வரைக்கும் உஸ்மான் அவங்கள கொண்டவங்களை பழி எடுக்கிறதுல இது செய்கிறாரு, நாம் என்ன செய்வோம்னு அவங்க எல்லாரும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. நாங்கள் பஸ்ராவுக்கு போவோம். பஸ்ராவுக்கு போய் இந்த இந்த கொலைகாரர்களுடைய கொலைகாரர்களை உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டவர்களை பழியெடுக்கும் படலத்தை நாங்கள் ஆரம்பிப்போம், அதுக்கு நாங்கள் அதுக்குரிய வேலையை செய்வோம் என்று அவர்கள் அங்கே போகிறார். அப்போ அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள், பஸ்ராவுக்கும் வந்து அடைகிறார்கள். வந்து அடைஞ்ச உடனே இப்போ அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ இவங்க பஸ்ராவுக்கு போகிறாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்களும் அங்கே
மதீனாவிலிருந்து அவரோட படையை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, எங்கே பஸ்ராவை நோக்கி போகிறாங்க. போய் 2 தரப்பினர்களும் இது வந்துட்டு ஹிஜ்ரி 37 இதுக்கு சொல்கிறது மாரகத்துல் ஜமல் என்று சொல்லி அங்கே 2 பேரும் சந்திக்கிறாங்க கூடாரம் அடித்து தங்கி நிற்கிறாங்க அந்த இடத்துல. ஹிஜ்ரி 37 இல்லை 36 ஒரு அதாவது மாரகத்துல் ஜமல் இல்லை மாரகத்து சிஃபீன் அதுதானே இஹ்தலத் அலை மாரகத்து சிஃபீன் மாரகத்து ஜமல் இல்லை மாரகத்துல் ஜமல் தான் மாரகத்துல் ஜமல் தான் பஸ்ராவில் என்ன செய்யுது நடக்குது திருப்பி தஸ்ஹீஹன் லில் அம்ர். அப்போ தல்ஹா ஜுபைர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க ஒரு படையினரும் பஸ்ராவுக்கு போகிறாங்க. இந்தியாவில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட படையும் வந்து பஸ்ராவுக்கு போகிறாங்க. இதை என்று சொன்னால் ஹிஜ்ரி 36. அப்போ இந்த யுத்தத்துக்கு அல்லது இந்த படையோட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்தில் வராங்க. அதனால மாரகத்துல் ஜமல் மௌகிஅத்துல் ஜமல் என்று சொல்லி பேர் வருது, ஒட்டக யுத்தம் என்று சொல்லி. அப்போ வந்த உடனே அலி அவங்க என்ன செய்கிறாங்கன்ற கஅனகா என்கிறவரை என்ன செய்கிறாங்க, தனது தூதுவராக என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு. கஅனகா இல்லை அல் கஅகா இப்னு அம்ர் அவரை என்ன செய்கிறாங்க, அலி இப்னு அபி தாலிப் அவங்க ஆயிஷாவுக்கு தூதுவராக அனுப்புகிறாங்க. வந்து அவர் வந்து கேட்காரு, நீங்கள் என்னத்துக்கு இங்கே வந்திருக்கீங்க, இப்படி ஒரு படையை ஒன்று எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஆயிஷா அவங்க சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாஹ் 2 கூட்டத்தினர்களை நாங்கள் இஸ்லாஹ் செய்ய வந்திருக்கிறோம். அப்போ இந்த செய்தியை வந்து அலி அவங்களுக்கு சொன்ன உடனே வந்து சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் இஸ்லாஹ் பண்ணத்தான் வந்திருக்கிறோம். இஸ்லாஹ்னு சொன்னால் இப்படி நீங்கள் என்ன செய்யணும், உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டவர்களை பழி எடுக்கணும், நாங்கள் யுத்தம் செய்கிற நோக்கத்தில் இங்கே வரல என்று சொன்ன உடனே அப்போ அலி அவங்களும் இந்த பேச்சை கேட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. 2 படைகளும் அவங்கவுங்க வந்த இடத்துக்கு திருப்பி போகிறது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, அலி அவங்களோட திருப்பி போகக்குள்ள அந்த கொலைகாரர்கள் அவரோட மதீனாவுக்கு போகக்கூடாது. இப்போ மதீனாவில் இருந்த அந்த அலி அவங்க படையெடுத்து வரக்குள்ள பஸ்ராவுக்கு அவங்களோட யார் அந்த உஸ்மானை கொண்டவர்களும் வந்திருந்தார்கள். அப்போ இப்போ நீங்கள் திருப்பி மதீனாவுக்கு போகக்குள்ள நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கூட்டிகிட்டு போகக்கூடாது என்ற முடிவு எடுத்து அன்று இரவு தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. அப்போ எடுத்து அப்போ இதான் முதலாவது இத்திஃபாக் என்ன, இப்போ யுத்தம் செய்வதில்லை 2 தரப்பினர்களும், அந்த நோக்கத்துக்கு நாங்கள் வரல என்று ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் மதீனாவுக்கு திரும்பி பஸ்ராவிலேருந்து நீங்கள் திரும்பி போகக்குள்ள கொண்டவர்களை கூட்டிகிட்டு போகக்கூடாது, நாங்களும் இங்கே விட்டு போட்டு தான் போக வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ அன்றிரவு என்ன செஞ்சாங்க, அந்த கொண்டவர்கள் பார்க்குறார்கள், இப்போ 2 தரப்பினர்களும் சேர்ந்து நமக்கு என்ன செய்ய போகிறாங்க, ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அன்றிரவு அவங்க 2 பக்கத்திலேயும் உள்ள 2 தரப்பினருடைய அந்த முகாம்களுக்கு நுழைந்து சிலாக்களை கொண்டு அந்த 2 யுத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அந்நேரம் வந்துக்கிட்டு என்ன நடந்தேன்னு தெரியா. அப்போ இவங்க தான் இந்த ஆயிஷா அவங்களுடைய ஆயிஷா தல்ஹா ஜுபைராக்கள் தான் நம்மளை ஃபைட் பண்ண வராங்கன்னு அவங்க நினைச்சாங்க. இவங்க நினைச்சாங்க அலி நம்மளை கொள்ள வர நினைச்சாங்க. ஆனால் இடையில் மூட்டி விட்டது வந்துக்கிட்டு இந்த இந்த கொலகாரர்கள். அப்போ அதில் என்ன செய்ய போகிறாங்க, தல்ஹாவும் ஜுபைரும் கொல்லப்படுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கொல்லப்பட்டு அப்போ ஆயிஷாவுடைய பகுதியில் தோல்வி அடைஞ்ச உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள என்ன செய்கிறாங்க, அந்த அவங்கள மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக அலி அவங்க இந்த மாரகத்து
ஜமலில் வந்து அவங்க வெற்றி அடைகிறாங்க. அப்போ வெற்றி அடைஞ்ச உடனே இப்போ இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்கள் வந்து இன்னுமே நெஞ்சிட்டாங்க, அவங்க பலமாயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பான ஆக்கள் தோற்கடிக்கப்பட்டதோட இப்போ அவங்களும் உஷாராயிட்டாங்க. அப்போ அவங்களோட விஷயம் இங்கே பேசுகிறதுக்கு உள்ள ஒரே 2 பேர் வந்து ஷாம் வாலியாக இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்தது அம்ர் இப்னு ஆஸ், அவங்க 2 பேரும் நினைஞ்சாங்க இல்லை உஸ்மான் செய்யணும், அவர்களை கொண்டவர்களை பழியெடுக்கணும் என்ற நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொழுதோ இந்த யுத்தத்தில் மாரக்கத்துல் ஜமலில் வெற்றி பெற்றதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா அந்த இஸ்லாமிய நகரங்கள் எல்லாத்துக்கும் அவருக்கு விசுவாசமான ஆட்களை நினைச்சாங்க, கவர்னராக நியமித்தாங்க. ஆனால் ஒன்று தான் பிரச்சனை, எங்கள் ஷாமுக்கு பொறுப்பாக இருக்கார் முஆவியா, அது மட்டும் முஆவியாத்தில் சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம், உங்களுக்கு பயந்து செய்கிறாங்க, முதல்ல உஸ்மான் இடத்துல கொண்டவர்கள் எடுக்க வேண்டும். அப்போ என்ன செய்கிறாங்க, அவரை நோக்கி என்ன செய்கிறாங்க, படையெடுத்து போகிறாங்க. யார், அலி இப்னு அபி தாலிப். போனோடனே சிஃபீன் என்ற இடத்துல சந்திக்கிறாங்க. சிஃபீனுங்கிறது சிரியாவில் இருக்கிற ஒரு இடம். மதீனத்துர் ரிக்கா ஆண்டு ஒன்று இருக்குது, மதீனத்துர் ரக்கா ஆண்டு சொல்லி சிரியாவில் அந்த மதீனாவுக்கு பக்கத்தில் ஃபுராத் நதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் சிஃபீன். அப்போ அங்கே வந்து 2 பகுதியினர்களும் சந்திக்கிறாங்க. அப்போ அங்கால முஆவியாவும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பகுதியினர், இங்கே அலியின் இப்போ ஒரு பகுதியினர். இப்போ அலி அவங்க சொல்கிறாங்க, நான் சட்ட ரீதியான முடியுமா, எனக்கு நீங்கள் பயத்து செய்யணும், அதுக்கு பிறகு நாம் நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராங் ஆக்குங்க, உறுதியாக்குங்க, அதுக்கு பிறகு நாம் உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டவர்களை பழியெடுப்போம் என்று கூறுகிறார்கள். ஆனால் முஆவியாவும் அம்ர் இப்னு ஆஸும் சொல்கிறார்கள், இல்லை, முதலாவது நீங்கள் என்ன செய்வோம், கொண்டவர்களை பழியெடுக்க வேண்டும், அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், பயாத்தி செய்வோம். அப்போ இதனால் அந்த யுத்தம் என்ன செய்யுது, வடிக்குது, யுத்தம் 3 விடுகிறது. அப்போ அதிலே என்ன அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் வெல்லக்கூடிய ஒரு சாத்திய கூறு இருப்பதனால அந்த நிலைமை போய் கொண்டிருக்கும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தந்திரத்தை கையாண்டு என்ன செய்தார்கள், முஸ்ஹஃபை ஒரு ஈட்டியிலே செஞ்சு, நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு என்ன செய்வோம், இதை நாங்கள் ஒரு நடுவராக வைப்போம் என்று செஞ்ச உடனே அப்போ அலி அவங்கள் மத்தியில், ஆதரவாளர்கள் மத்தியில் என்ன செய்யுது, ஒரு புல ஒன்று ஏற்படுது. சிலர் சொல்கிறாங்க இது தந்திரம், நாங்கள் தொடர்ந்து யுத்தம் செஞ்சு இவங்களை கொல்லணுமாங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் குர்ஆனை காட்டியிருக்கிறாங்க என்ன செய்ய சொல்லி, 2 பேருக்கு இடையில் மத்தியஸ்தம் வைப்போம்னு சொல்லி, அல்லது 2 பேருக்கும் இடையில் ஒரு தீர்ப்பாக குர்ஆன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி அவங்களை யுத்தம் செய்கிறோன்னு என்ன செய்கிறாங்க அவங்க. அப்போ அலி அவங்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படுது. இப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, யுத்தத்தை நிறுத்தி பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் நடுவர்களை என்ன செய்வோம், 2 தரப்பினர்களும், உங்களில் ஒரு தரப்பிலே ஒருவர், எங்களுடைய தரப்பிலே ஒருவர் என்ன செய்வோம், ஒரு பேச்சுவார்த்தைக்கு நடுவர்களாக ஹக்கம் தஹ்கீமுக்கு அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் இணங்குகிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் நடுவர் தீர்ப்புக்கு இணங்கியதை அலியாவுடன் கூட இருந்த சிலர்கள் என்ன செய்கிறார்கள், எதிர்க்கின்றார்கள். அவர்கள் யாருன்னு சொன்னால் பஸ்ராவில் இருந்த ஜுஹாதுகள், குர்ஆன் செல்லக்கூடிய துறவரம், அடுத்தது நாங்கள் யோகிகள் என்று ஜுஹாத், நாங்கள் உலகத்தை துறந்த யோகிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியினர் யாரோட சேர்ந்தாங்க, அலி இப்னு அபி தாலிப் அவங்களோட சேர்ந்து கொண்டாங்க. இப்போ அவங்க எங்களோட இந்த தஹ்கீமுக்கு, நடுவர்கள் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த அவர்கள் அலியை விட்டும் வெளியேறுகிறார்கள். அதனால் அவர்கள் ஹவாரிஜ் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
அப்போ அந்த லஜ்னத்து தஹ்கீம் அந்த நடுவர் குழுவில் அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி அவர்களுடைய சார்பாகவும், அடுத்தது முஆவியா அவர்கள் சார்பாக அம்ர் இப்னு ஆஸும் இதில் கலந்து கொள்கிறார்கள். அங்கே 2 பேரும் அவங்க எடுக்கிறாங்க முடிவு என்ன என்றால், யுத்தத்தை நிறுத்துவது, 2 பேரில் யாரையுமே பதவி நீக்கம் செய்வதில்லை என்ற முடிவுக்கு வராங்க. ஆனால் சில பேர் ரிவாயத்து செய்து இல்லை, அம்ர் இப்னு ஆஸ் வந்து அபு மூசல் அஷ்அரியை ஏமாற்றி அலியை நெஞ்ச பதவி துறக்க வைத்தார் என்று சொல்லி ஒரு கிஸ்ஸா ஒன்று சொல்கிறாங்க. அது கைரு சஹீஹ், அது உண்மையான இல்லை. அவங்க 2 பேரும் உடன்பட்டது இதைத்தான். என்னத்துக்குன்னு சொன்னால், யுத்தத்தை நிறுத்துவது, 2 பேரும் அவங்களோட பதவியில் இருக்கிறது, 2 பேரையும் பதவி நீக்கம் செய்வதில்லை. பிறகு என்ன செய்கிறாங்க, அலி அதாவது என்ன கிணறுவட்ட பூதம் என்ன வந்தது போல் ஒரு நடுவர் தீர்ப்புக்கு போனோன்னு ஹவாரிஜிகள் என்ற ஒரு கூட்டத்தை தோன்றுகிறார்கள். இப்போ அவங்களோட என்ன செய்கிறாங்க, அலி இப்னு அபி தாலிப் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு யுத்தத்துக்கு போய் அவங்களோட சில யுத்தங்கள் என்ன நடக்குது ஹவாரிஜிகளோட. இப்போ அந்த யுத்தங்கள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, வெல்றாங்க. அப்போ அலியும் இருக்கிறாரு, முஆவியாவும் இருக்கிறார், 2 ஆட்சியாளர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அலி வந்து என்ன செய்கிறார் என்றால், ஹவாரிஜிகளை கொள்றதுல அவங்கள தோக்கடிக்கிறதுல மும்முரமாக இருந்தார்கள். அப்புறம் அந்த ஹவாரிஜில் இருக்கிற 3 பேர் ஒன்று சேர்ந்து யோசிக்கிறாங்க, இந்த உம்மத்தில் வந்த பிரச்சனையை காரணம் யார் என்று அவங்க யோசித்து முடிவெடுக்கிறாங்க. 3 பேர் தான் ஆக்கள். ஒன்று அலி இப்னு அபி தாலிப், 2வது முஆவியா, 3வது அம்ர் இப்னு ஆஸ். அப்போ எனவே இந்த 3 பேரையும் நாம் கொல்லணும் என்று சொல்லி ஹவாரிஜிகள் என்ன அவங்க அதிரடி எல்லாத்தையும், ஹவாரிஜிகள் அப்படித்தானே எல்லாம் அதிரடியாக செய்கிறாங்க. அப்போ அதில் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு ஆக்களும் போய் அதில் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜம் என்கிறால் வந்து நான் என்ன செய்கிறேன், அலியை கொள்கிறேன் பொறுப்பெடுக்கிறாரு. அடுத்தது புரக் என்கிறால் வந்து நான் என்ன செய்கிறேன், முஆவியாவை கொள்கிறேன் என்று முடிவெடுக்காரு. மற்ற ஆள் வந்து என்ன செய்கிறார், அம்ர் இப்னு புகைர்ங்கிறால் வந்து நான் அம்ர் இப்னு ஆஸ் கொள்கிறேன்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த 2 பேர் மற்ற புரக்கும் அம்ர் இப்னு ஆஸும் அந்த கொள்றதுல என்ன செய்கிறாங்க, அவங்க தோல்வி அடைகிறாங்க. இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜம் வந்து என்ன செய்கிறார், அவன் வந்து இந்த அலி அவங்க கொள்றதுல வெற்றி கண்டுட்டார் தானே. அப்போ அதில் அலி இப்னு அபி தாலிப் தான் என்ன செய்கிறாங்க, அதை கொல்லப்படுறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சம்பவம் நடக்குது ஹிஜ்ரி 40 என்ன செய்யப்படுறாங்க, இந்த சம்பவம் நடந்தவங்க மௌத்தாகிறாங்க. அவங்க வயசு மரணிக்கும் போது அவங்களுக்கு 63 வயசு. என்ன செஞ்சாங்க, அவங்க கூஃபாவில் என்ன செஞ்சாங்க, அடக்கப்பட்டாங்க. அவங்கள உடலை ஹவாரிஜிகள் தோண்டி எடுப்பாங்கன்ற பயத்துக்காக இரவையில் ஒரு போய் தான் என்ன செய்யாங்க, அடக்கம் செய்கிறாங்க. இப்போ அடக்கப்பட்டிருக்கிற இடம் அலியுடைய இடமா இல்லையாங்கிறது பல சர்ச்சைகள் இருக்குது ரலியல்லாஹு அன்ஹு. எப்பயும் நாங்கள் ஹலீஃபாக்களுடைய அந்த சாதனைகள் என்று எடுக்கக்கூடிய முக்கிய விஷயம் என்னென்றால், இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களை புதுசாக உருவாக்குவது, ஒவ்வொரு இடத்தையும் போய் பிடிச்சி இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களை உருவாக்குறது. அதில் அலி இப்னு அபி தாலிப் அவங்கள காலத்தில் எந்த ஒரு சாம்ராஜ்யமுமே என்ன செய்யப்படவில்லை, புதிதாக பிடிக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் உள்நாட்டு யுத்தத்திலேயே அவங்களோட காலம் போய்விட்டது. ஆரம்பத்தில் முதல்ல தல்ஹா ஜுபைர் அவங்களுக்கு எதிராக மாரக்கத்துல் ஜமலில் ஈடுபட்டார்கள். பிறகு அம்ர் இப்னு ஆஸுடைய ஈடுபட்டார்கள். அதுக்கு பிறகு ஹவாரிஜிகளுடைய மாரக்கத்து நஹ்ரவான் என்று சொல்லி அவங்களோட இணைஞ்சாங்க, சண்டை பிடிச்சாங்க. அப்போ அதில் ஹவாரிஜிகள் இவர் என்ன செய்கிறாங்க, ஆக்களை போட்டு கொள்கிறாங்க. இப்படியும் அவங்களோட காலம் வந்து உள்நாட்டு யுத்தத்திலேயே போயிடுச்சு. அப்போ இங்கே தான் சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. என்னன்னு சொன்னால், முதலாவதாக முஆவியா ரலியல்லாஹு அவங்க பயத்தை செய்யாமல் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் சண்டை பிடிக்கணும் மட்டும் அவசியம் இல்லை. ஒரு ஹலீஃபாவுக்கு ஒரு பகுதியினர் கட்டுப்படாமல் இருக்காங்க என்றால் கட்டாயம் போய் அவங்கள போய் அடித்து சம்பள இது கொண்டு வரணும் மட்டும் இல்லை. அதில் முஹாதனா
கொஞ்சம் காலத்தை கூட்டு பிடிப்போம்னு சொல்லி அவங்கள பாட்டுக்கு இருப்பாங்க, இவங்கள பாட்டுக்கு இருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் இருந்த மாதிரி காலத்தில் அரசாங்கமும் புலிகள் இருந்த மாதிரி வேறு வேறு இடங்களில் இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு பகுதியை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஃபைட் நடக்கும், பிறகு யுத்த நிறுத்தம் வரும். அப்படி சிலாக்களுடைய கருத்து நின்றால் அவங்க நினைக்கலாம் அதை மாவியாவோட என்ன செஞ்சிருக்கலாம், அந்த யுத்தத்தை செய்யாமல் இருந்திருக்கலாம். அவர் சாமுக பொறுப்பாக இருப்பார், மற்ற இடங்கள்லாம் இவர் கையில் இருக்கும். அடுத்து இன்னொரு விமர்சனம், இந்த ஹவாரிஜிகளும் அவர்கள் எல்லாம் கோத்திரத்து பெரிய பெரிய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா அவர்கள் கபாயில். இப்போ அவங்களோட சண்டை பிடிக்க போனால் அவங்களோட கோத்திரமெல்லாம் வரும். அப்போ எனவே ஹவாரிஜிகள் உனக்கு என்ன தஹ்கீமுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா, அப்பைத்தானான்ட்டு அவனை விட்டு போட்டு என்ன செஞ்சிக்கலாம், அமைதியாக பார்த்துருக்கலாம் என்ற ஒரு விமர்சனம் கொண்டு பொதுவாக இருக்குது. இனி மக்கான் அல்லாஹ், நாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ரலியல்லாஹு அன்ஹு வ அன் சாயிரி ஸஹாபா அஜ்மஈன்.